சீமான் 2026 இந்த மண்ணில் முதலமைச்சர். நீங்கள் தெளிவாக வச்சிங்க. 2026 முதலமைச்சர். என்ன அந்த எதிர்கட்சி இந்த தம்பி எதிர்கட்சி யாரு? எதிர்கட்சி அது எதிர்கட்சி யாரு வேணா இருக்கலாம். நான் அது யார் திமுக கூட இருக்கலாம், எதிர்கட்சியா இருக்கலாம். நான் அது போல தாவேக்கான்னு வச்சுக்கலாமா? தாவேக்கா எப்படி தம்பி சொல்லுவீங்க? தாவேக்கா மார்க் வாங்கணும் தம்பி. நான் தான் முதல்ல சொல்லுவேன், படிக்கணும், அப்புறம் தேர்வு எழுதணும், அதுக்கப்புறம் அதுக்கு தேர்ச்சி பெற்ற மார்க் வாங்கணும், அதுக்கப்புறம் நான் வேலைக்கு சேர்ந்து நல்ல வேலையில் சேரணும். அதை விட்டுட்டு படிக்காமல் தேர்வு எழுதாமல் நான் எனக்கு மேனேஜர் வேலை கொடுக்கணும். யாரை கொடுப்பாங்களா? அது கொஞ்ச நாள் ஆகணும், தெரியுதுங்களா? ஆனால் தம்பிங்க என்னென்னா புரிதல் இல்லாமல் சீமானை ஏன் சொல்கிறாரு, எதுக்கு சொல்கிறாரு, அப்படி புரிதல் இல்லாமல் இவங்க வாயில் பேசுங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது. நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி. நீங்கள் இப்போ குஜராத்தில் அங்கே வாழலாம், குஜராத்தி வாழலாம், போஜ்பூரி வாழலாம், எல்லாரும் வாழலாம், பேசுங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அண்ணன் என்ன சொல்கிறாரு, ஒரே ஒரு இதுதான், நம்ம தம்பி விஜய் கெட்டுறக்கூடாது. தம்பி பதப்படுத்து, பக்குவப்பட்டு தம்பி வரட்டும். தம்பிக்கு மக்கள் செல்வாக்கு கொடுத்தாங்கன்னா, மக்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க, தம்பி வரட்டும் சொல்றாரு. அதுக்குள்ளேயே நீங்க அள்ளி ஊத்துறீங்களாடா. நான் என்ன சொல்றேன், எதுக்கு நமக்குள்ளேயே சண்டை போடணுமா? எத்தனை பேர் சண்டை போடணுமா?